உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் 14வது சுற்றில் சீன வீரர் டிங் லீரனை வீழ்த்தி தமிழக வீரர் குகேஷ் சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளார். இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் நடப்பு சாம்பியன் சீனாவின் டிங் லீரனை உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சிங்கப்பூரில் நடைபெற்று வந்தது. 14 சுற்று கொண்ட இந்த போட்டியில் 13 சுற்றுகள் நிறைவடைந்த நிலையில் குகேஷும் லிரனும் தலா 2 ஆட்டங்களில் வெற்றி பெற்றிருந்தனர். மற்ற அனைத்து ஆட்டங்களும் டிராவில் முடிந்தன. முடிவில் இருவரும் தலா 6 அரை புள்ளிகளுடன் சமநிலையில் இருந்தனர். இந்த நிலையில் நேற்று 14வது மற்றும் கடைசி சுற்று பிற்பகலில் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. இருவரும் தங்களது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்தனர். போட்டி சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வந்தது. தொடக்கம் முதலே இருவரும் அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தியதால் டிராவை நோக்கியே போட்டி செல்லும் என எதிர்பார்க்கப்பட்டது. குகேஷ் வெற்றி பெறுவது கடினம் என்றும் போட்டி டிராவை நோக்கியே செல்லும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சற்றும் எதிர்பாராத வகையில் 58வது நகர்த்தலில் டிங் லீரனை வீழ்த்தி குகேஷ் வெற்றி பெற்றார். டிங் லீரன் செய்த சிறிய தவறை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட குகேஷ் வெற்றி பெற்று அசத்தினார். இதன் மூலம் 18 வயதிலேயே உலக செஸ் சாம்பியன் ஆகி குகேஷ் வரலாற்று சாதனை படைத்துள்ளார். வெற்றி பெற்ற மகிழ்ச்சியில் குகேஷ் ஆனந்த கண்ணீர் விட்டார். Gosh, he is in tears. He looks up to the heaven, gives thank you, and you can just see the emotion. My voice is breaking because this is such a moment in history. But we have to raise our hats to Ding Liren. அவருக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் வாழ்த்துகள் குவிந்து வருகின்றன. வெற்றி பெற்றுள்ள குகேஷுக்கு இந்திய மதிப்பில் 20.8 கோடி ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஒரு இளம் வீரனின் கனவு நனவாகியுள்ளதாக உலக செஸ் சாம்பியன் குகேஷ் நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் 14வது சுற்றில் சீன வீரர் டிங் லீரனை வீழ்த்தி தமிழக வீரர் குகேஷ் சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் இந்த போட்டிக்கு தயாராக வேண்டியிருந்தது எனவும் 2 வருட தீவிர பயிற்சிக்கு கிடைத்த வெற்றியாக இதனை கருதுவதாகவும் தெரிவித்தார். தன்னை நேசித்த நாட்டு மக்களுக்கு இந்த வெற்றியை அர்ப்பணிப்பதாகவும் 10 வருட பயிற்சியின் விளைவாக இந்த சாதனையை படைத்துள்ளதாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். மேலும் ஒரு இளம் வீரனின் கனவு நனவாகியுள்ளதாக குகேஷ் நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் 14வது சுற்றில் சீன வீரர் டிங் லீரனை வீழ்த்தி தமிழக வீரர் குகேஷ் சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளார். இந்நிலையில் அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குகேஷின் வெற்றி இந்தியாவின் அதிகாரத்தை ஒரு சதுரங்க சக்தியாக முத்திரை குத்துகிறது எனவும் ஒவ்வொரு இந்தியர் சார்பாகவும் நீங்கள் எதிர்காலத்தில் புகழ்பெற வாழ்த்துவதாகவும் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில் குகேஷின் வெற்றி லட்சக்கணக்கான இளைஞர்களை ஊக்குவிக்கும் எனவும் இது வரலாறு மற்றும் முன்மாதிரி எனவும் குகேஷின் ஒப்பற்ற திறமை, கடின உழைப்பு, உறுதி ஆகியவற்றின் விளைவே வெற்றி எனவும் பதிவிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில் உலக செஸ் தலைநகராக சென்னை தன் இடத்தை உறுதிப்படுத்தி உள்ளதாகவும் உங்களை எண்ணி தமிழகம் பெருமை கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். குகேஷ் வெற்றி தமிழகத்தின் கவனத்தை கொண்டு வந்துள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இதேபோல மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, முன்னாள் உலக சாம்பியன் விஸ்வநாதன், பிரக்ஞானந்தா, குகேஷின் பயிற்சியாளர் விஷ்ணு உள்ளிட்ட பலர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்.